ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு. இது வரைக்கும் 27 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 28ஆம் பாகம். யசோதா கோபாலகிருஷ்ணனிடம், என்னங்க இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், இப்போ என்ன பண்ணுறது என்று கேட்டாள். வேறு வழி இல்லை, நம்ம முதல்ல போய் அவந்திகா வீட்டில் பேசலாம் அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவங்க வீட்டில் பேச கிளம்புனாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ என்ற பதற்றத்துடனே அனைவருமாக சேர்ந்து அவந்திகாவின் வீட்டிற்கு சென்று அவந்திகாவின் பெற்றோர்களிடம் விவரத்தை கூறினார்கள். என்ன, நாளைக்கே நிச்சயம் பண்ண போகிறீங்களா? ஏன் இவ்வளோ அவசரம்? இன்னும் 2 பேருக்கு ஜாதக பொருத்தம் கூட பார்க்கல என்று பதட்டமாக கேட்டாள் ஆஷா. ஆமாம், இல்லை, நான் கூட இதை பற்றி யோசிக்கவே இல்லை. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கணும்னு நினச்சேனே தவிர அவள் ஜாதகத்தை கூட கேட்க மறந்துட்டேன் என்று கூறினாள் யசோதா. அதுவும் சரிதான். ஏன்பா அர்ஜுன், நம்ம முதல்ல போய் உங்கள் 2 பேரோட ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டுவோம். அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அப்புறம் நிச்சயம் எப்போ பண்ணலாம், என்ன ஏதுன்னு மற்ற விஷயங்களெல்லாம் பேசலாம். இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது என்றார் கோபாலகிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்தபடி. உடனே அர்ஜுன் பார்த்துட்டு, எங்கள் 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஆள் ஏதாவது வாய்க்கு வந்தபடி சொல்கிறதுக்கா? அதையே காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்தவா போகிறீங்க என்று கோவப்பட்டான் அர்ஜுன். ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு வேணும்னா ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு கல்யாணமும் ஜாதகம் பார்க்காம நடக்காது. நிச்சயதார்த்தமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, 2 பேரோட ஜாதக பொருத்தத்தையும் பார்க்கணும். அந்த ஜாதகத்தை பொருத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஜோசியர்கிட்ட காட்டும். அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தான் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னும் இதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நீ ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற? சொன்னால் கேளு என்றாள் யசோதா. இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது என்றார் வேதகிரி. இங்கே பாருங்க, என் ஜாதகத்துலேயும் சரி, அவந்திகா ஜாதகத்துலேயும் சரி, என்ன இருக்குன்னு மற்றவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் விஷயத்தில் பல தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு தெரியும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இது எங்கள் 2 பேரோடைய சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இதை பற்றி நான் எப்படி வேணால் முடிவு எடுக்க எனக்கு உரிமை இருக்குது. அதனால் இதை பற்றியெல்லாம் எதையும் யோசிக்காமல் நாளைக்கு எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. இன்னும் முழுசாக ஒரு நாள் கூட இல்லை, பார்த்துக்கோங்க, நான் சொல்லிட்டேன் என்று பிடிவாதமாக கூறினான் அர்ஜுன். தம்பி, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாகத்தான் நான் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். என் பொண்ணை அப்படியெல்லாம் அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவளுக்குன்னு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கௌரவமாக பண்ணி தான் என் பொண்ணை இன்னொருத்தங்க வீட்டுக்கு நான் அனுப்ப முடியும். அப்போ தான் என் பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்று மோகன்குமார் அர்ஜுனனை பார்த்து கூறினார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஜாதகத்தை எல்லாம் பார்த்து பொறுமையாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவசரப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் என்று தன் பங்குக்கு ஆஷாவும் கூறினாள் அர்ஜுனனை பார்த்து. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. அவந்திகாவை நான் ஆசிரமத்துக்கு சந்திக்க போனாலும் அவந்திகா என்கிட்ட பேச மாட்டேன்றா. நான் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டாலும் என் கூட வரமாட்டேன்றா. அப்படியே வந்தாலும் அவன் பயந்துக்கிட்டே தான் வரான். என்கிட்ட சகஜமாக பழக மாட்டேன்றா. அவளோட வாழ்க்கை மேலே எனக்கும் ரொம்ப அக்கறை இருக்குது. இங்கே பாருங்க,
உங்களை விட உங்கள் பொண்ணு மேலே உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அவந்திகா மேலே எனக்கு அக்கறை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நாளைக்கே நிச்சயம் பண்ணி வைக்க சொல்கிறேன். அவளை எனக்கு சொந்தமாக்கிட்டேன்னா அப்புறம் அவளை எப்படி பார்த்துக்கணும், அவள் கூட எப்படி இருக்கணும், அவளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், இதெல்லாம் நான் தீர்மானம் பண்ணி தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அவளோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவளுக்கு உறுதுணையாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு தப்பாக புரியுதுன்னா நான் என்னன்னு சொல்கிறது. உங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இத்தனை வருடங்களாக அவந்திகாவை நீங்கள் இப்படி கஷ்டத்துக்குள்ளேயே அவளை வளர்த்து ஆளாக்கி விட்டீர்கள். இதன் பிறகாவது அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக என் கூட ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே நிச்சயம் பண்ண ஒத்துப்பீங்க. இதுதான் என் முடிவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்றான் அர்ஜுன். அதன் பிறகு மோகன்குமாரும் உஷாவும் எதுவும் பேசவில்லை. சரி, நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களின் மகள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம்தான் வேண்டும். அதை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். உங்கள் விருப்பம்படியே எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம்தான் என்று இருவரும் கூறினார்கள். என்னம்மா, அவரே சம்மதம் சொல்லிட்டாரு, நீ இப்படி அமைதியாக இருந்தால் என்னம்மா அர்த்தம் என்று யசோதாவை பார்த்து கேட்டான் அர்ஜுன். அது சரி, நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து உன் நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவந்திகா எங்கே வந்ததுலேருந்து நான் பார்க்கல, எங்கே இருக்கானே தெரியலையே என்றாள் யசோதா. நீங்கள் வருவீங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஆசிரமத்துக்கு தான் வேலைக்கு போயிருக்கா. வருவதற்கு சாயந்தரம் ஆகும் என்றாள் ஆஷா. இதுதான் என் அம்மான்னு சொல்கிறது. எனக்கு கூட அவளை பற்றி கேட்கணும்னு தோணலை என்று அர்ஜுன் யசோதாவை கட்டி அணைத்தான். சரிடா, ரொம்ப ஐஸ் வைக்காத, போய் என் மருமகளை அழைச்சிக்கிட்டு வா. அவகிட்டையும் சொல்லிடலாம். அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க வேணாமா? அவள் அவள் பங்குக்கு என்ன சொல்ல போகிறாளோ என்றாள் யசோதா. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாரும் நாளைக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உடனடியாக ஆசிரமத்துக்கு போய் அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு உடனே வரேன். நீங்கள் எல்லாருமாக புடவை கடைக்கும் நகை கடைக்கும் செல்வதற்கு தயாராக இருங்கள். நீங்கள் அங்கே சென்ற பிறகு அவந்திகாவை நான் கையோடு அங்கேயே அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு அர்ஜுன் கிளம்பினான். நேராக ஆசிரமத்திற்கு சென்று வார்டனிடம் அவன் விவரத்தை கூறினான். அதை கேட்டதும் வார்டன், என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறீங்க? நாளைக்கே நிச்சயம் பண்ண போகிறீங்களா என்று வருத்தத்துடன் கேட்டாள். அது சரி, உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற வயசானவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் அவந்திகா தான் கிடைச்சாளா? நல்லா கேட்டுக்கோங்க, நாளையிலேருந்து அவங்க வேலைக்கு வரமாட்டா, சொல்லிட்டேன். அவள் மனசை மாற்றுற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அடிக்கடி இங்கே வந்து பார்க்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கராராக கூறினான் அர்ஜுன். அதை கேட்டதும் வார்டன் ஜெயந்தி இடிந்து போனாள். உடனே அர்ஜுனனை பார்த்து, என்ன சார், இப்படியெல்லாம் என்னை தப்பாக நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. அவந்திகாவுக்கு கல்யாணம் ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அவள் இங்கே வந்ததுலேருந்து என் பொண்ணு மாதிரி தான் நான் அவளை பார்க்குறேன் என்றாள் வார்டன். அது சரி, நான் நம்பிட்டேன். ஆமாம், எங்கே அவளை காணோம் என்று கேட்டான் அர்ஜுன். இப்போ தான் நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சில பாட்டிகளை அழைச்சிக்கிட்டு பின்னாடி தோட்டத்துக்கு அவந்திகா போயிருக்கா. அங்கே கொஞ்ச நேரம் அவங்க கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டே அவங்கள நடக்க வச்சுக்கிட்டு இருப்பா என்றாள் வார்டன். இதை முதல்லையே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று கூறி வேகமாக பின்பக்கமாக இருந்த ஆசிரமத்தின் தோட்டத்தை நோக்கி போனான் அர்ஜுன். தோட்டத்தில்
அந்த பாட்டிகளிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மிகவும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்த அவந்திகாவையே சிறிது நேரம் பார்த்தபடி தூரமாகவே நின்று ரசித்தான் அர்ஜுன். அவந்திகா என் கூட இருக்கும்போது தான் அப்படி அமைதி இல்லாமல் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறான். ஆனால் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க கிட்ட எல்லாம் நல்லா சிரித்து கவலை இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கிறான். அவந்திகாவுக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் அந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குது. இந்த ஆசிரமத்தை விட்டு அவந்திகாவை பிரிக்க எனக்கும் மனசும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. ஆனால் அவந்திகா முழுமையாக எனக்கே சொந்தமாக வேணும்னு நினச்சா அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு நான் கொஞ்சம் விலைக்கு தான் வைக்கணும். நாளைக்கு நிச்சயம் பண்ணிட்டேன்னா அவந்திகா என்னுடனே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று அவளையே நின்று தூரமாக ரசித்து கொண்டு ஏதோ யோசனையிலே இருந்தான் அர்ஜுன். என்ன சார் இங்கே நின்று பார்த்துட்ருக்கீங்க, அவகிட்ட போய் சொல்லி அவளை நான் அழைச்சிக்கிட்டு வரட்டுமா என்று கேட்டாள் ஜெயந்தி வார்டன். இல்லை வேண்டாம், இன்னைக்கு தான் நான் அவள் இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறேன். நீங்கள் போய் ஏதாவது சொல்லி அவளோட சந்தோஷத்தை கெடுத்திட வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்றான் அர்ஜுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 28ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள். நான் வேணா அவளை போய் அழைச்சிக்கிட்டு வரட்டுமா என்று கேட்டாள் வார்டன். இல்லை வேண்டாம், இன்றைக்கி தான் அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் போய் அவளோட சந்தோஷத்தை கெடுத்துட வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்றான் அர்ஜுன். மீண்டும் அவளையே பார்த்தபடி நின்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 28ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.